பண்ணிடுங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஒரு புது டாபிக், இவ்வளவு நாள் பாகவத சிந்தனைகள்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் பாகவதத்தை விட்டுட்டு கொஞ்சம் வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உபனிஷத்துனா என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு உபனிஷத்தா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தோணித்து. இப்ப உபனிஷத்துனா என்ன, அது நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ்ல எங்க இருக்கு, நம்மளோட சனாதன தர்மத்துல அத பத்தி என்ன நமக்கு புரிதல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது முக்கியமா உபனிஷத்துக்கள் நம்மளோட வேதங்கள் எல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானம் என்னும் ஒரு இருட்ட போக்குறதுக்காக நம்மளோட ஆன்றோர்கள் சான்றோர்களான மகா ரிஷிகள் எல்லாம் அவங்க மனசுக்குள்ள அதை டவுன்லோட் பண்ணி, நம்ம ஒரு தூக்கத்துல இருக்கிறவங்க எழுப்பணும்னா எப்படி தட்டி எழுப்புவோமோ அந்த மாதிரி அவங்க ஆழ்ந்த தியானத்துல போய் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் ஓரான் வழி அப்படின்வாங்க. ஒரு குரு தன்னோட சிஷ்யருக்கு, அந்த சிஷ்யன் தன்னோட இருக்கு, அப்படியே அதை இட் ஹஸ் பீன் மெயின்டைன் ஃபார் சோ மெனி இயர்ஸ் டுகெதர். அந்த மாதிரி அதை காப்பாத்தி வச்சிருக்காங்க. அது அந்த காலத்துல எழுதுறதோ எழுத்தாணி எல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே இந்த ஞானம் அவங்களுக்கு டவுன்லோட் ஆயிருக்கு அப்படி சொல்லணும். அந்த மாதிரி ஞானத்தை பிற்காலத்துல அவங்க எழுதினாங்க. அதுக்கு முக்கியமான காரணகர்த்தாவா இருந்தவர் பகவான் வேதவியாசர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த ஞானம்னா என்ன, இதோட கிளாசிபிகேஷன் என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஞானம்ங்கிறது எது ஒண்ணு ஒரு இருட்டை போக்கக்கூடிய ஒரு கைவிளக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அந்த ஞானம் முதல்ல நம்ம பகவத்கீதையில கூட பார்த்திருக்கோம், பரா அபரா அப்படின்னு சொல்லிட்டு. பரா ஞானம் அப்பரா ஞானம். பரா ஞானம்ன்றது அது ரொம்ப ஹைலி டெவலப்டு சோல்ஸ்கோட மனதுக்குள்ள அவங்களுக்கே தானாவே அவங்களுக்கு புரியக்கூடிய ஒரு இன்ட்யூட்டிவ் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம பார்க்க இன்னொன்னு அப்பரா நாலேஜ், தட் இஸ் இன்டெலெக்சுவல் நாலேஜ், knowing about the world and also mainly about இறைமையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இறைவனை எதனால இதெல்லாம் நடக்குது, யார் இதுக்கெல்லாம் காரணக்கர்த்தா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நமக்கு இல்லாத குழப்பங்கள் எல்லாம் வரும். அந்த குழப்பங்களையும் அந்த ஒரு வழிகாட்டியாக இருப்பதுதான் இந்த நம்மளோட ஆன்மீக புஸ்தகங்களும் ஆன்மீக ஞானமும். அது எப்படி கிளாசிஃபை ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இந்த அபரா ஞானம் இன்டெலெக்சுவல் ஞானம் சொன்னோம் இல்லையா, இன்டெலெக்சுவல் நாலேஜ். அது செக்குலர் அண்ட் சேக்ரெட். செக்குலர் நம்ம அதிபதிக்கு விட்டுடலாம். சேக்ரெட் நாலேஜ் அப்படின்னா மிகவும் புனிதமானது. ஏன் அது புனிதமா, நம்ம இந்த ராஜகுக்கிய யோகத்துல கூட பார்த்தோம் இல்லையா. இது ரொம்ப மிகவும் அரிதான ஒரு ஞானம். ஏன் அரிதானது ஞானம் அப்படின்னா, எல்லாருக்கும் புரியக்கூடியது. ரகசியம் சொல்லி கிருஷ்ணர் சொல்வார். ரகசியம்னா என்ன, அப்ப யாருக்குமே இது வரக்கூடாதா, சிலருக்காக இருக்கப்பட்டதா அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் 9வது அத்தியாயத்துல சொல்றாரு, அப்படி கிடையாது, இது எல்லாருக்குமான ஒரு ஞானம். ஆனா அத நீ புரிஞ்சுக்கிறதுக்கு நீ உன்னை முதல்ல தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி அதனாலதான் இது மிகவும் புனிதமான ஞானம் அப்படின்னு சொல்றோம். இந்த சேக்ரெட் நாலேஜ் 2 விதமா இருக்கும், ஸ்மிருதிஸ் அண்ட் ஸ்ருதிஸ். ஸ்மிருதி அப்படின்னா பெரிய ஞானிகள், மிகவும் அந்த இன்ட்யூட்டிவ் நாலேஜ் இருக்கக்கூடிய ஞானிகள் அவங்க மனதுக்குள்ள அதை டவுன்லோட் பண்ணி நம்ம மாதிரி இருக்கக்கூடிய பிற்காலத்தில் வரக்கூடிய ஒரு மக்களுக்காக அதையெல்லாம் ஒரு அது
சேமித்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான இருக்கிறதுக்கு வந்து ஸ்மிருதியின் பேரு. அதாவது அவங்களுக்கு ஞானம் வந்து அந்த ஞானத்தை வந்து அவங்க ரீகால் பண்ணி, அந்த ரீகால் பண்ண ஞானத்தை கிளாசிஃபை பண்ணி அதை வந்து ஒரு ஒழுங்கு முறையில வந்து அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படி சொல்லலாம். இந்த ஸ்மிருதி வந்து 6 விதமாக இருக்கும். அதுல முக்கியமானது நம்ம பார்த்தது பாகவதம் வந்து புராணாஸ், இதிகாசாஸ், தர்மசாஸ்திராஸ், வேத உபாங்காஸ், வேதாங்காஸ் அண்ட் உபவேதாஸ் அப்படின்னு சொல்லி 6 விதமான ஒரு டாபிக்ல அது வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. இல்ல இத்திஹாசாஸ்ங்கிறது வந்து ராமாயண மகாபாரதம் 2 தான். இப்ப அந்த ராமாயணம் மகாபாரதம் ஏன் அவ்வளவு, அது 2 தான் இத்திஹாசம், எத்தனை கதைகள் இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாம ஏன் இதுதான் அப்படின்னா, இது வந்து ராமாயணமும் சரி மகாபாரதமும் சரி நம்ம வேதங்களோட சாராம்சத்தை கொடுக்கக்கூடியவை. அதனால்தான் அது வந்து அவ்வளவு ஒரு முக்கியமானதாக இருக்கு. ஒருத்தர் வந்து வாழ்க்கையில ராமாயணம் மகாபாரதம் கட்டாயம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ள ஒரு கட்டாயம் இருக்கு. குருஜி வந்து இப்போ வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் ராமாயணத்தை சொல்லணும், எல்லாருக்கும் ராமாயணம் மகாபாரதம் தெரியணும். இப்ப என் சின்ன பசங்களுக்கு ராமாயண மகாபாரதம் சொல்லணும்னா அவங்களோட அப்பா அம்மாவுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சோ அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்லி தரேன் அப்படின்னு இந்த நாளைக்கு ஐ திங்க் இன்னைக்கு நாளைக்கும் வந்து ராமாயணம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி கதைகளாக சொல்றதுக்காக ஒரு சைட் ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு கோர்ஸ், நம்மளாம் இப்ப ஹாப்பினஸ் ப்ரோக்ராம், டீப் மெடிடேஷன் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ற மாதிரி அதுக்கும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இந்த இதிகாசங்கள் குழந்தைகள்லேருந்து நம்ம படிக்கணும். நானே சொல்லியிருக்கேன், எங்க அப்பா எல்லாம் சின்ன வயசுல இருந்து எங்களை இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லீவுக்கும் ஒண்ணு படிச்சுட்டு வரணும். அதை படிச்சுட்டு வந்த அப்புறமா அதுல கேள்வி எல்லாம் கேட்பாரு. அதனால்தான் நான் எங்களுக்கு சின்ன பிள்ளைல இருந்தே இதுல எல்லாம் வந்து ஒரு ஈடுபாடும் அதை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆர்வமும், அந்த ஆர்வம் பிற்காலத்துல வந்து நாங்க இன்னும் டீட்டெயிலா படிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஊக்கமாக இருந்தது அப்படி சொல்லலாம். 18 புராணங்கள் இருக்கு. அதுல நிறைய புராணங்கள், அதுல 18 புராணங்கள் வந்து மிக மிகவும் முக்கியமானது. இந்த 18 புராணங்களை எழுதினவர் வந்து நம்மளோட வேதவியாசர் தான். அப்புறம் உப புராணாசும் இருக்கு. தர்ம சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமானது வந்து மனு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஷட் தர்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு 6 விதமா, நியாய தர்ஷனா, வைசிகா, யோகா, மீமாம்சம் அப்படின்னு வந்து நிறைய இருக்கு. அதெல்லாம் வேத உபாங்காசா ஷட் தர்ஷனான 6 விதமான தர்சனங்கள். நம்ம முதலே பகவத்கீதையில கூட பார்த்தோம்ல, சாங்கிய யோகம் படிக்கும்போது இது சாங்கிய யோகம் வேற சாங்கிய தர்சனம் வேற அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த சாங்கிய தர்சனம் வந்து இந்த ஷட் தர்ஷனால ஒன் ஆஃப் இட். அதுக்கப்புறமா வேதாங்காஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த வார்த்தைகளோட போனடிக்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா, அதை பத்தி எல்லாம் கூட வந்து அவங்க அவ்வளோ டீட்டெயில்ஸா எழுதி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறமும் உபவேதம். இதெல்லாம் ஆல் தீஸ் திங் கம்ஸ் அண்டர் ஸ்மிருதிஸ். ஸ்ருதி அப்படிங்கிறது வந்து யாராலையும் சொல்லப்படாதது. அது வந்து ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் சொல்லிட்டு இட் ஹஸ் பீன் டவுன்லோடட் பை பீப்புள் ஃப்ரம் வேர் அப்படின்னா ஃப்ரம் த டிவினிட்டி, இறைமையிலேருந்து நேராக அவங்களுக்கு கிடைச்சது. யாரும் எழுதல, யாரும் அதை உருவகப்படுத்தல, அதை வந்து கிளாசிஃபை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஞானத்துல அவங்களுக்கு அந்த இன்ட்யூட்டிவ் நாலேஜ் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு கூட டவுன்லோட் ஆனது ஸ்ருதிஸ். இதெல்லாம் யார் அதோட கர்த்தா யாருன்னா பிரம்மம் தான் அதோட கர்த்தா. சோ அந்த ட்ரூத் அப்படின்றது இந்த மாதிரி ஸ்ருதியாக வந்து அங்கங்க வெளிப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஞான கருவூலம் அப்படின்னு சொல்லலாம். அத வந்து வேதவியாசர் தான் வந்து வகைப்படுத்தினார்.
அது 4 வித வேதங்களாக அதை வகைப்படுத்தி ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளாசிஃபை பண்ணார். சோ இது வேதங்கள், புரிஞ்சதுங்களா? ஸ்ருதிஸ் எல்லாம் வேதங்கள், ஸ்மிருதி என்பது 18 புராணங்கள், இதெல்லாம் 6 விதமானது சொன்னேன் இல்லையா, இதெல்லாம். இந்த 4 வேதங்கள், ஒவ்வொரு வேதமும் வந்து மிக பெரிய விஷயம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது, சான்ஸ்கிரிட் தெரிஞ்சாலும் பண்டிதனாக இருந்தாலும் வேதங்களையோ இதெல்லாம் படிச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. யாரானா அத வந்து நமக்கு விளக்கி சொல்லணும். என்ன சான்ஸ்கிரிட்ல படிச்சுட்டா மட்டும், இப்ப வந்து பாகவத புக்கு கொண்டு கொண்டா வச்சுட்டு இருக்கோம், எனக்கு சான்ஸ்கிரிட் படிக்க தெரியும் நாக்கு, அந்த மாதிரி ஒண்ணும் புரியாது. அதே மாதிரி வால்மீகி ராமாயணத்தை நான் சொல்லியிருக்கேன். அவரு தாமோதர் தீட்சிதர் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து 108 நாள் வந்து அத சொல்றார். அவர் வந்து அதை படிச்சு இந்த ஸ்லோகங்களை படிச்சு சொல்ற, அந்த ஸ்லோகங்களை படிக்கும் போது வந்து நமக்கு ஒண்ணும் புரியாது. அத அவர் விளக்கி சொல்லும் போதுதான் ஓஹோ ஓஹோ. அதாவது இப்ப வந்து நாங்க அதை கேட்டுட்டு இருக்கோம், இவ்வளவு விஷயங்கள் இருக்கா ராமாயணத்துல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியப்பா இருக்கு. அப்போ நம்ம ஒரிஜினல் விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு வியப்பா, எவ்வளவு ஒரு அகாதமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த வேதங்கள். இந்த வேதங்கள் வந்து 2 விதமாக, 2 பாகங்களாக இருக்கும். கர்ம காண்டம், ஞான காண்டம் அப்படின்றது. கர்ம காண்டம் தான் மேஜர் பார்ட். அதுல என்ன வருது அப்படின்னா, அதுல சம்ஹிதாஸ் அண்ட் பிராமணாஸ் சொல்லுவாங்க. சம்ஹிதாஸ்னா மந்திரங்கள். அந்த மந்திரங்கள் எப்படி, எந்த பூஜைக்கு எந்த மந்திரத்தை சொல்லணும், அது எப்படி சொல்லணும், எந்த பக்கம், சில மந்திரங்கள் இந்த பக்கமா பார்த்து சொல்லணும், இந்த இவங்க தான் சொல்லணும், இவ்வளவு படிச்சிருக்கணும், தீட்சிதரா வந்து அவங்க வந்து ஒரு பட்டம் வாங்கியிருக்கணும், அப்படியெல்லாம் நிறைய வந்து அதோட ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரி மந்திரங்களை பத்திய விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தது வந்து சம்ஹிதாஸ். அதெல்லாம் வந்து செய்யுள் ஒரு ஸ்லோக வடிவுல இருக்கும், ஹிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து இப்ப ஒரு யாகம் பண்ணும்போது, இப்ப சுதர்சன ஹோமம் பண்றாங்க, நமக்கு தெரிஞ்ச அதுதான். அப்படின்னு பண்ணும்போது அது யாருக்காக பண்றது? சுதர்சனம், அப்படி சுதர்சன சக்கரத்தை வச்சிருக்கக்கூடிய அந்த பெருமாளோட ஒரு அவதாரம் அப்படி சொல்லலாம், இல்ல பெருமாள்னே சொல்லலாம், விஷ்ணுன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த யாகம் பண்ணும்போது யார நம்ம கூப்பிடணும், விருந்தாளியா வர சொல்லி கூப்பிடுறது வந்து நம்ம அந்த பெருமாளை வர சொல்லணும். பெருமாளை வந்து நம்ம ஆவாகனம் பண்ணும்போது அவரை பத்தி வந்து நம்ம புகழ்ச்சியா பாடணும் இல்லையா? அந்த மாதிரி யாருக்கு கூப்பிடும்போது, இந்திரனுக்காக ஒரு யாகம் பண்ணும்போது அதுக்கு என்ன மாதிரி ஹிம்சல் ஸ்லோகங்கள் சொல்லணும், ஒவ்வொரு யாகத்துக்கும் ஒவ்வொரு பூஜைக்கும் எந்த விதமான ஸ்லோகங்கள் சொல்லணும் அப்படின்ற டீட்டெயிலா இருக்கிறது வந்து சம்ஹிதாஸ். அதுக்கப்புறமா இந்த பூஜையை பண்ணியாச்சு, எல்லாரையும் ஆவாகனம் பண்ணியாச்சு, அவங்கள புகழ்ந்து பாடியாச்சு. அதுக்கப்புறமா அந்த பூஜைகள் செய்யணும்ல, பூஜைகளோ யாகங்களோ யக்னங்களோ அதற்கான வழிமுறைகள் வந்து ரிச்சுவலிஸ்டிக் பார்ட்டுதான் வந்து பிராமணாஸ் பேரு. அந்த ஒவ்வொரு யாகத்துக்கும் எத்தனை, இந்த யாகத்துக்கு எத்தனை கல்லு வைக்கணும், அது இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 8 இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். நம்ம ஆசிரமத்துல நவராத்திரிக்கு போனவங்களுக்கு எல்லாம் தெரியும், எவ்வளவு ஒரு வேத ஆகமங்கள்ல சொன்ன மாதிரியே குருஜி வந்து அதை கண்டக்ட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வந்து காலப்போக்கில் அழிஞ்சு போச்சு, நம்மளோட வரக்கூடிய சந்ததியினருக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாம போகலாம். சோ இத வந்து நம்ம பிரகடனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின்ல இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து இதெல்லாம் பாக்குறாங்க. சோ அந்த மாதிரி அந்த ரிச்சுவலிஸ்டிக் டீட்டெயிலா சொல்றது வந்து கர்ம காண்டம் சொல்லுவோம். அதாவது கர்ம காண்டத்துல 2 பகுதி, சம்ஹிதாஸ் அண்ட் பிராமணாஸ். இன்னொன்னு வந்து ஞான காண்டம். இப்ப வந்து இந்த ரிஷி முனிவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஞானத்தை அடைஞ்சு இந்த மாதிரி கர்ம காண்டத்துல சொல்லக்கூடியதெல்லாம் படிச்சு தேர்ச்சி பெற்று இருக்காங்க. அதுக்கு மேல அவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் என்னடா, இதன் மூலியமா வந்து நான் எப்படி பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு ஸ்டேஜுக்கு
சரி எம்ஃபில் படிச்சோம்னா பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது சரி இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் வேண்டாம், இதெல்லாம் விட்டுட்டு நம்ம போய் வி ஹாவ் டு ஸ்ரவணா மனன நிதித்தியாசம் சொல்லுவோம் இல்லையா? எல்லாம் கேட்டாச்சு, எல்லாம் புரிஞ்சுண்டாச்சு. இப்ப நான் அதை வந்து கான்டெம்ப்ளேட் பண்ணணும், எனக்கு அதுக்காக தனிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வனவாசம் அதனால்தான் அதுக்கு ஆரண்யகாசன் பேர். ஆரண்யம்னா ஃபாரஸ்ட். அங்க போயிட்டு ஏதோ கிடைச்ச காய்கனி மூலத்தை சாப்பிட்டுட்டு இருந்த இடத்துல படுத்துக்கிட்டு எழுந்து இப்ப வந்து அந்த மாதிரி வந்து அவங்க போயிட்டு தான் படிச்சத தான் புரிஞ்சின்றத அவங்க வந்து அப்படியே ஒரு தியானம் பண்ணி 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 இறைமைக்கு அருகாமல போற அந்த பிரம்மத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி செய்து அங்கங்க அவங்க எங்கெங்கயோ இருப்பாங்க. இப்ப இதே மாதிரி ஒரு இது யாருதான் எனக்கு இதெல்லாம் சொல்லி தருவாங்க அப்படின்று இந்த ஞான தாகம் எடுத்த சில டிவோட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, சில ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆரண்யா காஸ்ட்ல போயிட்டு அந்தந்த குருவை தேடி போவாங்க. தேடி போய் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க கிட்ட உட்கார்ந்து கேட்பாங்க. அதனால அதெல்லாம் அந்த மாதிரி வந்ததுதான் அவங்களோட கான்டெம்ப்ளேட்டிவ் நாலேஜோட கன்க்ளூடிங் பார்ட்ஸ் தான் வந்து உபனிஷத்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த உபனிஷத்து வந்து இன்னும் நம்ம டீட்டெயில நம்ம பார்க்க போறோம். இந்த உபனிஷத்து வந்து மொத்தம் வந்து 1180 உபனிஷத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து ரொம்ப பெருசு வந்து சாமவேதம் தான். இருக்கிற வேதங்கள்லயே ரொம்ப பெருசு சாமவேதம். சாமவேதம் எந்தெந்த வேதம் என்னென்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரிக்வேதம் என்றது வந்து திருப்பியும் அந்த ஸ்லோகங்களை வந்து விவரிக்கிறது. யஜுர்வேதம் என்றது வந்து எப்படி சாக்ரிஃபைஸ் பண்றது, எப்படி வந்து ஒரு யாகம் யக்ஞம் பண்றதுன்றத டீட்டெயில்ஸ் சொல்றது வந்து யஜுர்வேதம். சாமவேதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் இது போன தடவை நான் கதோபனிஷத்து எடுத்த போது எல்லாரும் சாமவேதம் நான் பத்தி சொன்னோன்னே கேட்கணும்னு நான் அந்த சாமவேதமோட இதெல்லாம் வந்து ஆசிரமத்துல சொல்றத நான் வந்து போட்டிருந்தேன். அப்ப நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கலாம். ஆசிரமத்துல அந்த சாமவேதம் படிக்கும்போது அவ்வளவு நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி ஒரு ராகத்துல அதுக்கு அந்த பாடும்போது அந்த கை அசைவுகள் எல்லாம் இருக்கு. இப்படி 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 எல்லாம் பண்ணுவாங்க. சோ அந்த கை அசைவுகளோட சேர்ந்து அந்த ராகங்களோட பாடுவாங்க. என்ன பாடுவாங்க அப்படின்னா ஞானத்தை வந்து பாட்டா பாடுவாங்க. அதுதான் சாமவேதம் அப்படின்னு சொல்றது. அதர்வ வேதம் என்றது இந்த யந்திர தந்திர மந்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் வந்து அதர்வ வேதம் அப்படி. ஆனா நம்ம பகவான் வந்து பகவத்கீதையில சொல்லும் போது நான் ரிக் சாம யஜுர்வேதமாக இருக்கிறேன்னு தான் சொல்ல. அவ அதர்வ வேதத்தை பத்தி அப்ப சொல்றது இல்லை, ஏன்னா அது பிற்காலத்துல ஏற்பட்டது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. சோ இந்த வேதங்கள்ல வந்து ஒவ்வொரு வேதங்களோட எண்ட் பாயிண்ட் தான் வந்து உபனிஷத்து அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ரிக்வேதத்துல 2 உபனிஷத்து அப்படின்னு டீட்டெயில்ஸ் இருக்கு. யஜுர்வேதத்துல 108, சாம வேதத்துல மட்டும் ஒரு 1000 உபனிஷத்துக்கள் இருக்கு. இந்த 1180 உபனிஷத்துக்கள் இருந்தாலும் 108 உபனிஷத்துக்கள் ரொம்ப முக்கியம். அந்த 108 உபனிஷத்துல கூட நமக்கு வந்து ரொம்ப நம்ம எல்லாருமே புரிஞ்சு படிச்சுக்கிறதுக்காக இருக்கிறது வந்து 14. அதுல கூட 3 வந்து அவ்வளவு முக்கியம் இல்லை அப்படின்னு எடுத்துட்டானா 11 உபனிஷத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரிக்வேதத்துல ஐத்திரேய உபனிஷத், கௌஷித்தகே உபனிஷத் அப்படின்னு சொல்லுவோம். யஜுர்வேதத்துல பிருகதாரண்ய உபனிஷத்துங்கிறது இருக்கிற புஸ்தகத்திலே. அதுதான் நம்ம தேவகுமார் சார் தான் எனக்கு அதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார். நான் இன்னும் படிக்கணும். இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தும் பிருகதாரண்ய உபநிஷத்தும் மிகவும் பெருசு. அது என்னைக்கு படிப்போம்னா தெரியல. அந்த மாதிரி மைத்திரிய கேன உபநிஷத்து, சாந்தோக்கிய உபநிஷத்து, பிரஷ்ன உபனிஷத்து, முண்டக உபனிஷத்து, மாண்டுக உபனிஷத்து, கதோ உபனிஷத்துன்னு நிறைய இருக்கு.
நம்ம இப்ப எடுத்துக்கக்கூடிய முதல்ல இது வந்து கேனோபனிஷத். அத பத்தி இந்த தண்டாசாரி எழுதின புஸ்தகம் வந்ததுன்னு எல்லாரும் பாத்தீங்க இல்லையா? ஜஸ்ட் நம்ம குரூப்ல இல்லாதவங்களுக்கு, இந்த பாக்யம்மா எல்லாம் அவங்கள இல்ல, எங்க அக்கா அவங்களுக்கெல்லாம் இந்த குரூப் எங்க நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங் குரூப்ல இல்லாததுனால அவங்களுக்காக சொல்றோம். குருஜி வந்து கேனோபனிஷத்துன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் முன்னாலே ஒரு இங்கிலீஷ்ல வந்து இந்த கேனோபனிஷத்தை பத்தி எழுதினார். 2014 வந்து வசந்தி அம்மான்னு சொல்லிட்டு எங்களோட சீனியர் டீச்சர் இருந்தாங்க. அவங்களுக்காக நான் எங்களோட ரிஷிமுக்குன்னு ஒரு பத்திரிகை வந்துட்டு இருந்துச்சு. அது நாங்க எல்லாம், நானு பானு எங்க வீட்டுக்காரர் எல்லாம் வந்து அதுக்காக நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் தமிழ்ல நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டிரான்ஸ்லேஷன்ல தண்டாச்சாரோட டிரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படி சொல்லலாம். அதனால அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்க, கேனோபனிஷத்தை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அது பண்ணி வந்து அந்த புஸ்தகம் இப்ப எங்களுக்கு கையில கிடைச்சது. நான் காட்டுறேன் பாருங்க. இது ஃபுல்லா தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து தண்டாச்சார். அது வந்து இப்போ மேல பாத்திருக்கேன், பெஸ்ட் செல்லர்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 2.5 lakh காப்பீஸ் வித்து இருக்குது. அதனால இது பெஸ்ட் செல்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கேனோபனிஷத்துங்கிறது இட்ஸ் நாட் அ காமன் டாபிக். பகவத்கீதைன்னா எல்லாருக்கும் தெரியும், உபனிஷத்துனாலே நிறைய பேருக்கு தெரியாது. அதுல கேனோபனிஷத்து, கதோபனிஷத்தோ இந்த மாதிரி எல்லாம் புஸ்தகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறோம். அந்த மாதிரி ஒரு கடையில வச்சு ஒரு 2.5 lakh காப்பீஸ் வித்திருக்காங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் இட் கோஸ் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் தி டவுன் ட்ராடன் சில்ட்ரன். அந்த ஒரு புண்ணியமும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ அந்த கேனோபனிஷத் வந்து சாம வேதத்துல ஒரு பகுதி. ஓகே, ரைட். இப்போ உபனிஷத்னா என்ன அப்படின்னா, இந்த உபனிஷத்து வந்து எல்லாரும் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் வந்து அதோட எண்ட் ஆஃப் பிரமாணம் அப்படின்னு சொல்லி எது ஒண்ணு சொல்லும் போது அதுக்கு வந்து நம்ம பிரத்யக்ஷ அனுமான ஆகமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பிரமாணங்கள் எல்லாமே வர்றது வந்து உபனிஷத்துக்குள்ள இதுதான். எப்படி வந்து ஒரு எள்ளுக்குள்ள வந்து எண்ணெய் ஃபுல்லு இருக்கோ அந்த மாதிரி இந்த உபனிஷத்துகளுக்குள்ள வேதங்களுடைய சாராம்சம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் உபனிஷத்து வந்து ரொம்ப வேதா அந்த அப்படின்னு சொல்ல, வேதா அந்த அப்படின்னு வேதங்களின் எண்டு முடிவு அதுதான். வேதங்கள்ல என்ன சொல்லிருக்கோம் அது எல்லாமே அங்க வந்தாச்சு. இன்னொரு மாதிரி அந்த வேர்டை பிரிச்சான்னா வேதாம் தாம் அப்படின்னா என்ன அப்படின்னா வேதங்களுடைய எசன்ஸ், சாராம்சம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து வேதங்கள்ல வந்து வேதத்துல எஸ்டாப்ளிஷ்டா இருப்பதற்காக முயற்சி செய்பவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு இது வேதாந்தா இஸ் ஃபர்ம்லி எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் பிரமாணமாக இருக்கு அப்படின்னு சொல்றதுனால இந்த வேதாந்தா ரொம்ப முக்கியம். இது வந்து நான் முதலே சொல்லியிருக்கேன், பிரஸ்தான திரயம் அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயங்கள் நம்மளோட சனாதன தர்மத்துல ஆன்மீக பாதையில போகக்கூடியவர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றது 3 விஷயங்கள். ஒண்ணு வந்து பகவத்கீதை, கடவுள் புண்ணியத்துல நம்ம எல்லாம் அது வந்து படிச்சோம். அதுக்கப்புறமா வந்து பிரம்மசூத்திரங்கள். பிரம்மசூத்திரங்கள் வந்து இந்த பிரம்மத்தை பத்திய ஒரு குறிப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு 535 ஸ்லோகங்கள் இருக்கு. அது அது எப்படின்னா பிரம்மத்தை பத்தி ஒருத்தர் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பார், இன்னொரு இது கிடையாது, நீ சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன், இது வந்து இந்த மாதிரி தான், பிரகிருதி வந்து காரணம் கிடையாது, அதுக்கு வந்து ஒரு இல்ல பிரகிருதி தான் காரணம், பிரகிருதி இல்லாம எப்படி வரும், அந்த மாதிரி ஒரு விவாதங்கள் வரும். சிலர் வந்து அதை அப்போஸ் பண்ணுவாங்க. அந்த அப்போஸ் பண்ணும்போது அந்த அத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இல்லையா, அதை வந்து ஸ்திரப்படுத்தணும். அதை ஸ்திரப்படுத்துவதற்கு, எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு எடுத்துக்கொண்ட நாலேஜ் எல்லாமே வந்து உபநிஷத்துல தான் இருக்கு. அந்த உபநிஷத்துல இப்படி சொல்லிருக்கு, பிரகதாரண்யத்துல உபநிஷத்துல இப்படி சொல்லிருக்கு, அதனால பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் மேல
அப்படின்னு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக எடுத்துக்கொண்ட ஞானம் எல்லாமே உபநிஷத்துல இருந்துதான் வந்தது. அப்படி அதனால பிரம்மசூத்திரம், உபநிஷத்து, பகவத்கீதை எல்லாரும் இது மூணு ரொம்ப முக்கியமானது. அதனால அதுக்கு பிரஸ்தான திரயம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இப்ப நம்ம பகவத்கீதை படிச்சுட்டோம், உபநிஷத்தை ஏதோ கொஞ்சமா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்கோர்ஸ் சூத்திரங்கள் பிரம்மசூத்திரத்தை we were so lucky, நான் லலிகா எல்லாம் we were so lucky because another sister of mine has explained it in detail of all the sutras. அது ரொம்ப பெரிய பாக்கியமா நான் கருதுறேன். பாத்துக்கலாம் பின்னால. இப்ப உபநிஷத்துக்குள்ள நம்ம போலாம். உபநிஷத் அப்படின்னால பக்கத்தில் அருகில் அமர்ந்து புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரிஷி முனிவர்கள் தன் கான்டெம்ப்ளேட்டிவ்காக அவங்க எங்கேயோ போய் ஒரு அரண்யால ஒரு வனவாசத்துல ஒரு இதுல இருக்காங்க. அவங்கள தேடி ஒரு பையன் போறான். போயிட்டு எனக்கு இதை சொல்லி கொடுங்க அப்படின்னும் போது இப்போ தேடி போற அந்த டிசைபிளோட மனோநிலை எப்படி இருக்கணும், அத அவனுக்கு விளக்கக்கூடிய குருவின் மனோநிலை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலா குருஜி அது ரொம்ப அழகா எழுதியிருக்கார். அது என்னன்னா இப்ப இப்ப நானே டீச்சர், என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க. சரி ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஜிப்ரா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா, அப்படியா அப்படின்னு உனக்கு என்ன தெரியும் சொல்லு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் அசஸ் அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளவு தூரத்துக்கு அவனுக்கு புரிதல் இருக்கு அப்படின்னு, அவனுக்கு என்ன வேணுமோ இங்க இருந்து அவன் நோன் டு அன்னோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிஎட்ல ஃபர்ஸ்ட் தாரக மந்திரமே நோன் டு அன்னோன். அவனுக்கு எங்க தெரியுமோ என்ன தெரியுமோ அங்க இருந்து எடுத்துன்னு என்ன பெருசா அல்ஜிப்ரா நான்லாம் அந்த காலத்துல 100க்கு 100 வாங்கியிருக்கேன் அப்படின்னா உன் பெருமை யாரு இப்ப பீக்கின்னு இருக்க சொன்னான். அதெல்லாம் அவனுக்கு அவசியம் கிடையாது. சில சமயத்துல ரொம்ப ரொம்ப வயசானவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க, அந்த மாமா கிட்ட போய் கத்துக்கோ அப்படின்னு. அந்த மாமா சம்பந்தமே இல்லாம எனக்கும் என் புஸ்தகத்துல இருக்கிறதுக்கும் அதுக்கும் ஒண்ணு சம்பந்தம் இல்லை, அவருக்கு தெரிஞ்சாலாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு இல்லையா. அந்த மாதிரி அந்த சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த குருவானவர் தன்னுடைய ஒரு நாலேஜ, தன்னுடைய ஞானத்தை கடைவிரிச்சு வச்சுட்டு இருக்கேன் பத்தியா, இவ்வளவு இருக்கு உனக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த மாதிரி அவனை சொல்லக்கூடாது இல்லையா. அதே சமயத்துல ஐயோ இவர் பெரிய ஒரு டீச்சருக்கு ஒரு பிஹெச்டி சொல்லி கொடுக்குற வாத்தியார்கிட்ட போய் நான் மேத்ஸ் கத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ இவர் பிஹெச்டிக்கெல்லாம் எடுக்கிற இந்த 12ஆம் கிளாஸ் மேத்ஸ் இவர் சொல்லி தருவாரோ மாட்டாரோ, இவர் சொல்ற லெவலு எனக்கு புரியுமோ புரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நமக்கு குழப்பங்கள் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பையன் அந்த ஸ்டூடெண்ட் அந்த டிசைபிள் பயந்துக்குவான், இதெல்லாம் எனக்கு வருமா வராதோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஒரு 4 பேர் இருக்கும்போது அவன் பார்த்தா நான் எல்லாம் மண்டைய ஆட்டிட்டு இருக்கான், அவனுக்கு எல்லாம் புரியும் போல இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு பயம் வரும் இல்லையா. இதை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அவனை ஒரு சுமூகமான ஒரு மனோநிலையில அவனை வைக்கணும். அதே சமயத்துல அவனோட மனோநிலை பயம் இல்லாம இருக்கணும். நான் எனக்கு புரியும் அப்படின்ற ஒரு மனோநிலையில வரணும். எனக்கு புரியலன்னா இந்த குரு எனக்கு புரிய வைப்பார், அவர் சொல்றதெல்லாம் எனக்கு புரியும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ்ல அவன் உட்காரணும். அது ரொம்ப முக்கியம். என்ன சொல்லி கொடுக்க போறாரோ ஒன்னோ எது ஒன்னோ பேசுறாரோ ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு. அதே மாதிரி அந்த குரு சொல்லி கொடுக்கும் போது அவனுக்கு you must make him feel very comfortable to listen to it. ஒண்ணுமே இல்லப்பா, இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது, நான் சொல்லி தரேன் வா, நீ என் கையை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகணும். அப்போ அந்த மாதிரி போகும்போது ஒரு 4 ஸ்டூடெண்ட் இருந்தானா, சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேரும் குரு கிட்ட போறார். இவரு ரொம்ப எல்லாம் எல்லாத்துக்கும் மண்டே ஆட்டின்னு இருக்கான், அவன் சொல்ற ஸ்லோகத்துல அவன் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கான், எனக்கு ஒண்ணுமே புரியல, இது என்ன சொல்றாருன்னே புரியலையே அப்படின்னு சொல்லி வரும்போது ஈஸ்வரி அப்ப இவனுக்கு தான் எல்லாம் புரியும் போல இருக்கு, உபநிஷத்து எனக்கு ஒண்ணும் புரியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது குரு என்ன சொல்றாரு, அப்படி கிடையாது, இனி உனக்கு மேத்ஸ் வராம இருக்கலாம், உனக்கு பாட்டு வராம இருக்கலாம்,
பாட்டு வராததுனால வந்து உனக்கு வந்து இறைமை புரியாம போகாது. உனக்கு மேத்ஸ் புரியாததுனால உபனிஷத் புரியாம போகாது. அதுக்கு முக்கியமான காரணம் இறைமையை புரிந்து கொள்வது என்பது எல்லோருக்கும் ஒரே, எல்லாருக்குமே அந்த இறைமையோட தான் நம்ம பிறந்திருக்கோம். அந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது எல்லாருக்குள்ளயும் இருக்கு. இந்த உள்ள இருக்கிறத வந்து வெளிச்சம் போட்டு காட்ட போறாரு. அப்படிதான் நான் வந்து காலியா இல்ல. நோபடி இஸ் எம்டி இன்சைட். எவ்ரிபடி, ஒவ்வொருத்தருக்கும் உள்ள வந்து அந்த பிரபஞ்ச சக்தின்றது இருக்க போகுது. நம்ம எதை புரிஞ்சுக்க போறோம்? அந்த பிரபஞ்ச சக்தியை தான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதை புரிய வச்சுக்கிறதுக்காக, அதை புரிஞ்சு அந்த வழியில ஒரு பிரயாணம் செஞ்ச ஒரு குரு கிட்ட நம்ம உட்கார்ந்துருக்கோம். அவர் நமக்கு சொல்லும் போது எனக்குள்ள இருக்கிற அந்த கதவு திறந்து விட போற, கதவு திறந்தா உள்ள இருக்கிறது தான் ஞானம். அதனால இந்த இறைமையை புரிந்து கொள்வது என்பது யாருக்கும் ஒரு மறுக்கப்பட்ட உண்மை கிடையாது. எல்லாருக்கும். நீ மேத்ஸ் எனக்கு வராம போகலாம், எனக்கு வந்து சங்கீதம் ஆலாபனம் செஞ்சு எனக்கு பாட தெரியாம போகலாம், எனக்கு டிராயிங் தெரியாம போகலாம், எனக்கு மத்த எபிலிட்டிஸ் வந்து எனக்கு இல்லாம போகலாம். ஆனா இறைமையை புரிந்து கொள்ளக்கூடிய எபிலிட்டி எல்லாருக்கும் இருக்கு அப்படின்றது வந்து ஒரு வெரி ப்ராமிசிங் நோட் தட் we have to understand here. யாருக்குமே இறைமை என்பது புரியாம போகாது. சோ இந்த ஒரு கம்ஃபர்டபுள் மனோநிலையில அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம கொண்டு வந்து வைக்கணும். அதுக்கு என்ன பண்ற குரு? ஐயோ, நான் குருவே வந்து ஒரு பிரேயர் சொல்றாங்க. எல்லா உபனிஷத்துக்களும் ஒரு சாந்தி மந்திரத்தோட ஆரம்பிக்கிறது நமக்கே தெரியும் இல்லையா? ஓம் சகனாவது சகனா புனக்துன்றது இந்த இதோட சாந்தி மந்திரம். சிலது வந்து நிறைய இருக்கு இல்லையா? பூர்ணமிதம் பூர்ணாத் அந்த மாதிரி இருக்கு. ஷண்ணோ மித்ரம் வருணர், அது ஒரு சாந்தி மந்திரம். நிறைய ஈஷாவாசிய உபநிஷத்துல ஈஷாவாசியமிதம் சர்வம் யக்கிஞ்ச ஜெகத்யான் ஜெகன், அந்த ஒவ்வொரு உபநிஷத்துக்கும் ஒரு சாந்தி மந்திரம் இருக்கு. இப்ப இந்த உபநிஷத்துக்கு கேனோபனிஷத்துன்றது ஒரு உபநிஷத்துக்கு என்ன சாந்தி மந்திரம் அப்படின்னு பார்க்கலாம். ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு சாந்தி மந்திரம். இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வந்து ரெசிடேஷனுக்கு வந்து அந்த வார்த்தைகளை வந்து நம்ம சேர்த்து சேர்த்து சொல்றோம். சம்ஸ்கிருதத்தோட ஒரு பியூட்டி ஆஃப் தட் லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ த டிஃபிகல்டி ஆஃப் த அண்டர்ஸ்டாண்டிங் தட் லாங்குவேஜ் இஸ் அந்த கூட்டெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அதை பிரிக்கும் போது நமக்கு வந்து அதோட மீனிங் வந்து ஈஸியா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஓம் சகனா பவது அப்படின்னா சக நௌ அவது. அவத்துன்னா காப்பாற்றுவாராக. யார் காப்பாத்தணும்? இங்க வந்து எந்த ஒரு தெய்வத்தையும் முன்னிலைப்படுத்தல. தெய்வம்ன்றது இங்க சொல்லல, இறைமை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த இறைமை என்னை காப்பாத்தட்டும். யாரு இப்ப வந்து நம்ம இங்கிலீஷ்ல தமிழ்ல எந்த லாங்குவேஜ்லும் there are two நம்பர்ஸ்ல வந்து சிங்குலர் அண்ட் ப்ளூரல் இருக்கும் இல்லையா? ஆனா சம்ஸ்கிருதத்துல வந்து சிங்குலர் ப்ளூரலுக்கு நடுவுல ஒரு டுவல் இருக்கும். அதாவது ஒன்று, இரண்டு, இரண்டுக்கு மேற்பட்டது. சோ நம்ம தமிழ்ல இங்கிலீஷ்ல எல்லாம் ஒன் அண்ட் மோர் தென் ஒன் இஸ் ப்ளூரல். இங்க அப்படி இல்லை, ஒன்னு ரெண்டு அப்புறம் மோர் தென் ரெண்டு தான் வந்து ப்ளூரல்ல இருக்கும். அதுக்கேத்த மாதிரி தான் அந்த விகுதிகள் எல்லாம் மாறி மாறி வரும். இந்த நவ் அவுன்னு வர்றதெல்லாம் ரெண்டு பேரை குறிக்கும். ரெண்டு பேர், உனக்கும் எனக்கும், நீ நானு அப்படின்ற வர இடத்துல எல்லாம் அது வரும். சோ சக நவ் அவது, நம் இருவரையும் காப்பாற்றுவாராக. சக நவ் புனக்து, புனக்துனா அத அனுபவிக்குமாறு என்னை ஊக்குவிப்பாராக. நீங்க ஒரு சொல்லி கொடுக்க போறீங்களா ஒரு ஞானம், அந்த ஞானம் எனக்கு வந்து அதை நான் அனுபவிச்சு உணர்ந்து நான் அதுல இருக்கிறதுக்கு என்னை ஊக்கப்படுத்தணும். புரியுதா? ஒரு பாட்டு பாடும்போது அந்த பாட்டு ரொம்ப ரசனையா இருக்கு அப்படின்னா, ஆஹா
ஆஹா எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நான் வந்து இரிட்டேட்டட் மூட்ல இருந்து யார் என்ன பண்ண கொஞ்சம் வாய் ஊத்தி சும்மா இருேன் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ வென் யூ ஆர் நாட் இன் அ வெரி ஃப்ரின்சி மூட் ஆர் ஒரே கோவத்துல எரிச்சல் இருக்கும்போது என்ன விதமான சங்கீதம் இருந்தாலும் அதை வந்து நம்ம ரசிக்கவே முடியாது. ஒரு பாட்டை ரசிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு பாடகனா இருக்க வேண்டிய இல்லை, யூ ஹாவ் டு ஹாவ் த மியூசிக்கல் இயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த இறைமையை பத்தி இந்த குரு சொல்ல போறாரு, இதெல்லாம் எனக்கு புரியணும். புரிஞ்சதை நான் வந்து எப்படி புரிஞ்சுக்கணும், ஓகே ரைட் நாளைக்கு போய் பரிசு எழுதி 100 மார்க் வாங்கிடலாம் அப்படின்றதுல ஆஹா இவ்வளவா இருக்கு, இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நான் அதை வந்து ஒரு ஆசம்னஸோட அதை அனுபவிச்சு படிக்கிறதுக்காக என்னுடைய மனநிலையை ஊக்கப்படுத்தணும். யார் ஊக்கப்படுத்தணும்? அந்த இறைமை தான் பண்ணணும். இத வந்து குருவும் சொல்றாரு, டிசைபிளும் சொல்றாரு. குரு ஏன் சொல்றாரு? இவனை ஊக்கப்படுத்துற மாதிரி சொல்றதுக்கு எனக்கு நீ அருள் புரிவாயாக. ஸ்டூடெண்ட் என்ன சொல்ற? இவர் சொல்றத நான் அனுபவிச்சு ஏத்துக்கிற மாதிரி என்ன ஊக்கப்படுத்தணும், எனக்குள்ள அந்த எனர்ஜி வந்து ரைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சகனவ் சகனா அவது சகனவ் புனக்து, என்னை ஊக்குவிப்பாராக. அப்புறம் வந்து சக வீரியம் கரவாவகை. வீரியம்னா எனர்ஜி. நான் வந்து அவர் பாட்டு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்தேன். சோ என் மனது வந்து ஊக்கத்தோடு இருக்கணும். ஐ ஹாவ் டு பி 100% aware of what he is explaining and I should live in that moment 100%. அந்த 100% வந்து அதை நான் புரிஞ்சுக்கணும், அதை நான் கிரகிச்சுக்கணும். அதற்கான ஒரு மனோநிலை எனக்கு வரணும். அந்த அந்த மனோநிலை வர்றதுக்கான ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி எனக்குள்ள பெருகணும். அதான் சக வீரியம். அத குருமா சொல்லும் போதும் அந்த வாத்தியார் சொல்லும் போதும் அவரு என்னடா வந்துட்டாரு, சரி படிச்சியா எழுது அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்களே, ஒரு குச்சி வச்சுட்டு வாத்தியார் தூங்கிட்டு இருப்பாரு, எழுதுடா அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த வாத்தியாரும் வந்து ஒரு ஊக்கத்தோட சொல்லணும். அவங்க சொல்லும் போதே வந்து அவரு அனுபவிச்சு சொன்னாதான், அவர் அதுக்குள்ள இன்வால்வ் ஆகி உள்ள போய் அது சொல்லும் போதுதான் நமக்கு வந்து அது உள்ள போகும் இல்லையா. அவர் ஏனோ தானான்னு சொன்னா எனக்கும் ஏனோ தானான் தான் போகும். அவர் எவ்வளவு நல்லா சொன்னாலும் எவ்வளவு ஊக்கத்தோட சொன்னாலும் எனக்குள்ள அந்த ஊக்கம் இல்லைன்னா அது வீணா போகும். எனக்குள்ள ஊக்கம் இருக்கு, அந்த வாத்தியார் வெண்டக்காய் புளி குழம்பு வச்சுட்டு இருந்தா அதுவும் பிரயோஜனம் இல்லை. சோ சக வீரியம் கரவாவகை. உன்னோட ஊக்கமும் என்னோட ஊக்கமும் மேலே எழும்புவதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைமை கிட்ட பேசுறாங்க. சகனவ் சகனா அவது சகனவ் புனக்து சக வீரியம் கரவாவகை. அது அந்த வீரியம் வந்து எனக்குள்ள எழுச்சி எழுப்பதற்காக நாம 2 பேருமே சேர்ந்து முயற்சி செய்யலாம். கரவாவகைன்னு அதுக்காக உழைக்கலாம். அந்த எனர்ஜியை நான் வந்து எனக்குள்ள எப்படி வந்து விரிவுபடுத்துக்கிறது, எப்படி எனக்குள்ள வந்து அது ஒரு எழுச்சி மிக்க ஒரு இறைமை ஒரு சக்தியாக பண்ணணுமோ அதற்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யணும். கிளாஸுக்கு போகும்போது தூங்காம போகணும், ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோ போகணும். பசியோட போயிட்டு அங்க போய் நான் தூங்கக்கூடாது, நல்லா சாப்பிட்டுட்டு அங்க போய் பாவம் ஞாபகம் விட்டுன்னு இருக்க கூடாது. இந்த மாதிரி நான் என்னை தயார்படுத்திக்கிட்டு போகணும். அதே மாதிரி குருவும் இதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு ஒரு தயார் நிலையில வரணும். சோ அதுதான் சகவீரியம் கரவாவகை. நம்மள உன்னோட எனர்ஜி என்னோட எனர்ஜியும் எங்க 2 பேருடைய எனர்ஜியும் இதை புரிந்து கொள்வதற்கும் புரிந்ததை அனுபவிப்பதற்கும் எங்களுக்குள் ஒரு ஊக்கத்தை அளிப்பாயாக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேஜஸ்வி நவ் அதீதம் அஸ்து. தேஜஸ்வினா எனக்கு பயனுள்ளதாக. எது? அதீதம். தி அப்படின்னாலே எனர்ஜி, லைட். சோ அதீதம், அந்த ஒரு வெளிச்சம் எனக்குள்ள நல்லா வந்து என்ன பண்ணணும்,
என்னை ஊக்குவிக்கிறதுக்காக இருக்க அந்த எனர்ஜி, எனர்ஜி என்னது இங்க ஞானமா வருது. நான் படிச்சது எல்லாம் கற்றது நமக்கு பயனுள்ளதாக, தேஜஸ்வி அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சம் எனக்கு பாதையை காட்டக்கூடியதாக இருக்கணும். இந்த வெளிச்சம்ன்றது லைட் வெளிச்சம் இல்ல, அந்த ஞானத்தின் ஒரு ஒளி. எனக்கு இந்த ஞானம் இந்த குரு கொடுக்க போறாரு. இந்த ஞானத்தின் ஒளி எனக்கு நான் போக வேண்டிய பாதை என்ன பாதை? இறைமையை நோக்கி என்னுடைய இருளான அந்த அறியாமையை நான் விளக்கிட்டு இறைமையை நோக்கி நான் பிரயாணம் செய்யணும்ல. அதுக்கு அந்த ஞானம் எனக்கு ஊக்கப்படுத்துவதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றேன். நாவதி மஸ்து அப்படின்னு பிடிக்காம நவ் அதீதம் அஸ்து. நவ்னா நம்ம 2 பேருக்கும், அதீதம் அந்த கற்ற அந்த ஞானமானது அஸ்து விளங்கட்டும். எப்படி விளங்கணும்? எனக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். இதுக்குள்ள வித்விஷமா வித்விஷாவகை இந்த சொல்லி தரும்போது என்னத்தைய சொல்லிட்டா, இந்த வாத்தியார் கிளாஸ முடிக்க மாட்டேங்கிற, பாட்டு 2 மணி ஆயிடுச்சு, பாட்டு சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு வெறுப்பு வந்ததுன்னு வச்சுக்கோ. எவ்வளவு நேரம் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசலாம். ஆனா அந்த 1 மணி நேரம் நான் வகுப்பில் இருக்கும்போது முழு எனர்ஜியோட நான் இருக்கணும். அந்த சமயத்துல நடுவுல எனக்கு ஒரு வெறுப்பு வராம இருக்கணும். அதனாலதான் மா வித்விஷாவகை. எனக்கு வாத்தியார் மேல என்னத்த சொல்றாரு, அவர் மேலயும் வெறுப்பு வரக்கூடாது. எவ்வளவு கத்தி கத்தி சொல்ல, அந்த பையன் தெஜி மாதிரி உட்கார்ந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியாருக்கும் அந்த ஸ்டூடெண்ட் மேல வெறுப்பு வரக்கூடாது. இதுக்கப்புறமா ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, ஒரு 3 விதமான சாந்தி சொல்றாங்க. ஏன்னா 3 விதமான தடங்கல்கள் நமக்கு வரும். முதலாவது நான் உட்காந்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அத்தியாத்மம் அப்படின்னா, அத்தியாத்மிகம்னா என்னால தடவார். இப்ப நான் உபநிஷத் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 மணி நேரம் ஐ ஹாவ் டு கம்ப்ளீட்லி டிவோட் ஃபார் திஸ். சரிங்களா? எனக்கு ஒரே வயிற்று கலக்கிட்டு இருக்குது, எழுந்து போய் பாத்ரூம் போன மாதிரி இருக்கு, டாய்லெட் போன மாதிரி இருக்கு அப்படின்னா நான் சொல்றதுல எனக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்காது. அதனால என்னோட முதுகு ரொம்ப உட்காரவே முடியல, இப்படி நெஞ்சு அப்படி நெஞ்சு நான் சொன்னாலும் உங்களுக்கும் அது டிஸ்டர்பிங்கா இருக்கும். சோ என்னுடைய உடல், நான் இந்த விஷயத்தில் ஈடுபடும் போது என்னை குழப்பாம இருக்கணும். எனக்கு தடங்கலாக அமையக்கூடாது. சோ என்னோட உடலாலையும் எனக்கு ஒரு நோய் வராம, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்க அக்கா சொன்னேன் இல்லையா, பிரம்மசூத்திரம் எடுக்கிறாங்க. இட் வெண்ட் ஆன் ஃபார் நியர்லி 10 months. இந்த 10 மாசமும் எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும். நல்லா இல்லாம போச்சு, அது ஒரு விஷயம். இந்த 10 மாசமும் இந்த கோர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கோர்ஸ் நடுவுல நான் விட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த கோர்ஸ் முடியற மட்டும் எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும். அதனால ஒரு சாந்தி. அடுத்தது இந்த பிற உயிர்களை நான் ஆரண்யால போய் உட்கார போறாங்க இல்லையா, அங்க இடி மின்னல் இருந்தா எப்படி உட்கார்ந்து கிளாஸ்ல கவனிக்க முடியும் இல்லையா? இதுல இப்ப நம்மவே கிளாஸ்லயே படிக்கும்போது காலையில மாதிரி மழை பெஞ்சு காலையில இடி இடிச்ச மாதிரி வந்துன்னா நான் பேசுறதே உங்களுக்கு கேட்காது. இல்ல டமால்னு கரண்ட் போயிடுச்சுன்னா, சோ இந்த மாதிரி தடங்கள் எல்லாம் வெளி உலகத்திலிருந்து, அவுட் சைடு வேர்ல்ட்ல இருந்து வரும். ஒண்ணு என்னோட உடம்பால எனக்கு பிரச்சனைகள் வரும், அது வரக்கூடாது. அது நிம்மதியா இருக்கணும். அப்புறமா சுற்றுப்புறங்கள்ல இருந்து எனக்கு இப்ப நான் டங்கு டங்குன்னு பெல் அடிச்சு ரொம்ப முக்கியமான கெஸ்ட் வந்தா அவ்வளவுதான், போச்சு கிளாஸ் இல்லையா? அது வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. யாரும் 1 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கலாம் இல்லையா? 10 மணி மட்டும் யாரும் பெல் அடிக்காம இருக்கணும், அப்படி 10 மணி மட்டும் கரண்ட் போகாம இருக்கணும், 10 மணி மட்டும் மழை இடி இடிக்காமல் இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லாம் நான் அவுட் சைட்ல இருக்கக்கூடிய வெளி உலகத்திலிருந்து எனக்கு எந்த விதமான தடைகளும் வராம இருக்கணும். இயற்கை சக்தியால நான் பாட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது பூகம்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, எல்லாம் அதோ கதி இல்லையா,
இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுல இருக்கிறோம்னு நினைச்சுக்க கூடாது. அவங்க வனத்துல போய் ஃபாரஸ்ட்ல போய் உட்கார்ந்து கேக்குறாங்க. ஒரு பெரிய பாம்பு வந்துச்சுன்னா முடிஞ்சது கதை இல்லையா? அந்த உட்கார்ந்து அவங்க பேசிட்டு இருக்கும்போது இவரு ஒரு கல்லுல, அந்த ஸ்டூடெண்ட் 4 கல்லுல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாம்போ ஒரு புலியோ ஒரு சிறுத்தையோ வந்தான்னா கதை முடிஞ்சிச்சு இல்லையா? இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் ஓம் சாந்தி. எனக்காக ஓம் சாந்தி சுற்றுப்புறங்கள், ஓம் சாந்தி இயற்கையும் என்ன உதவ மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டது. சோ இப்ப அதோட ஜிஸ்ட வந்து பார்க்கலாம். ஆச்சாரியர் சீடர் ஆகிய இருவரையும் இறைவன் காப்பாற்றுவாராக. அறிவின் ஆற்றலை நாம் இருவரும் அனுபவிக்குமாறு ஊக்குவிப்பாராக. நாம் இருவரும் ஈடுபாடுடன் ஆற்றலுடன் உழைப்போமாக. கற்றது நமக்கு பயனுள்ளதாக விளங்கட்டும். எதற்காகவும் நாம் ஒருவரை ஒருவர் வெறுக்காமல் இருப்போமாக அப்படின்றதுதான் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு சாந்தி மந்திரம். சரி, இதை தவிர அடுத்தது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரேயர் அப்படின்னு சொல்லலாம். ஓம் ஆப்யாயந்து மாம் அங்கானி வாக் பிராண சக்ஷுஷு சோஸ்திரம் அதோ பலமிந்திரியாணி சர்வாணிச்ச. என்னது? நான் எனது அங்காணி அவயவங்களான வாக்கு, பிராணன், பிராணன் கூட ஒரு நல்லா இருக்கணும் இல்லையா? ஹை எனர்ஜி. பிராணன், சக்ஷுஷு என்னோட கண்ணு, சோஸ்திரம் ஸ்ரோத்திரம் என்னோட காதுகள், அதவும் இன்னும் மற்ற எல்லாமே சேர்ந்து எல்லா இந்திரியங்களும் புலன்களும் பலம் மிகுந்த ஆற்றலுடன் விளங்கட்டும். கண்ணுல வந்து தண்ணி வந்துட்டே இருந்துச்சா, நான் எழுதுனதே கண்ணு தெரியல. இப்ப இந்த ஸ்கூல்ல எல்லாம் சின்ன குழந்தைங்க பார்த்தானா அவங்களுக்கு ஐ ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா? சோ அதனால அவங்களால கிளாஸ்ல கவனிக்க முடியாது. இல்ல அந்த குழந்தைக்கு காது கேட்காம இருக்கலாம். அதனால சோ என் கண்ணு, என் காது, என்னோட அவயவங்கள், என்னோட பிராணன் எல்லாமே ஆற்றலுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. இந்த உபனிஷத்துக்கள் ஔபநிஷத்தம் அப்படின்னா இந்த நான் படிக்க போறேன் இப்ப ஒரு உபனிஷத், இன்னைக்கு நம்ம கேனோ உபனிஷத் படிக்கிறோம்னா அது என்ன சொல்லுது? பிரம்மன் தான் எல்லாத்துலயும் பெருசு அப்படின்னு இந்த உபநிஷத் சொன்னா நான் அதை ஒத்துக்க கூடியதா இருக்கணும். இப்ப நம்ம வந்து விஷ்ணு புராணம் படிச்சுட்டு இருக்கும் போது எல்லாம் விஷ்ணு விஷ்ணு பெருமாள் பெருமாள் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பாகவதத்தை படிக்கும் போது ஒரு சிவபக்தர் இருந்தாலும் இதெல்லாம் செம வேஸ்ட், எல்லாம் சிவன் அத்வைத்த பிலாசபி தான், இந்த பெருமாள் கிட்ட போய் என்னத்த கால விழுறது, என்னத்த பாத பூஜை பண்றது அப்படின்னு என் மனசு அதுக்கு எதிராக ஒரு ஆர்குமெண்ட் எனக்குள்ள போகும். அந்த மாதிரி போகும்போது இந்த ஆற்றல் வந்து குறைஞ்சிடும். என்னத்த பெருசா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி இருக்காம இருக்கணும். அதனால இந்த உபனிஷத்து என்ன சொல்ல போறது? எனக்கு இறைமை தான் எல்லாம். இங்க வந்து பிரம்மம் தான். பிரம்மம்னா இங்க இறைமை, இறைவன் கூட கிடையாது, இறைமை. இந்த இறைமை தான் எல்லாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த இறைவனை நான் நிராகுரியம், நான் அதை மறுக்காது இருப்பேனாக. இப்ப வந்து பிரம்மசூத்திரத்துல சொல்றாங்க இந்த பிரகிருதின்றது வந்து ஒரு ஜடம், அந்த பிரகிருதியை உற்பத்தி பண்றதுக்கு அந்த பிரம்மம் வந்து தானாக ஒரு சங்கல்பித்தது, தன் மனதில் சங்கல்பித்தவுடன் பிரகிருதி உண்டானது அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் சொல்லும்போது அது எப்படி மனசுக்கு தோணா ஒரு சாலிடு லிக்விடு கேஸ் எல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்டெலெக்ட நான் யூஸ் பண்ணேன்னா, அதனாலதான் சொல்றாங்க இன்டெலெக்சுவல் ஒரு புத்தியோட என்ன சொல்ல வந்து உட்காராத, உணர்ச்சி மயமா வந்து உட்கார்.
நம்ம கிளாஸ்க்கு வரும்போது உணர்ச்சி மயமா வந்து உட்காரணும். இந்த இது ரைட்டா இது தப்பா, அப்ப ரைட் ராங் ரைட் ராங் ரைட் ராங்னு சொல்லிட்டு மனசுல போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் நிறைய ராங் ராங் ராங்ன்னு அப்புறம் ஏன்னா நமக்கு தான் இன்னும் புரியல, இறைமையை பத்தி நமக்கு இன்னும் புரியாதப்போ அத சொல்றத 100% ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலை இருந்தாதான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஞானத்துல வந்து முன்ன போக முடியும். இல்லைன்னா வந்து ஒரு தேங்கி நின்றுடும் இல்லையா? இந்த தண்ணி வந்து ஓடும் போதுதான் அது வந்து குடிக்கக்கூடிய ஒரு பிரவாகமா ஓடக்கூடிய நதியில இருக்க தண்ணி தான் வந்து சுத்தமா இருக்கும். தேங்கிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து பாசி பிடிச்சுப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட மனது தேங்கிடக்கூடாது, ஓடணும். எதோட ஓடணும்? இந்த குரு சொல்ற ஞானத்தோடயே என் மனசும் டிராவல் பண்ணணும். அப்பதான் நான் வந்து அந்த இலக்கை நோக்கி போக முடியும் இல்லையா? அதனால என்ன சொல்ற, இந்த உபனிஷத்துக்களை என்னத்த சொல்றது, பிரம்மம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்றது. அந்த விஷயம் எனக்கு புரியணும். புரிஞ்சப்புறமா அந்த பிரம்மத்தை நான் நிராகரிக்க கூடாது. அத வந்து நோ இட்ஸ் நாட் ரைட், இட்ஸ் ராங் அப்படின்னு மனசு சொல்லக்கூடாது. அதே சமயத்துல அந்த பிரம்மமும் இது என்ன இது எங்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் நிராகரிக்க கூடாது. புரியுதுங்களா? நான் பிரம்மத்தை நிராகரிக்க கூடாது, பிரம்மம் என்னை நிராகரிக்க கூடாது. So and the Brahma வந்து very good, this boy has come with so much of enthusiasm, I should help. அப்பதான் வந்து இந்த பிரகிருதியும் இயற்கையும் என்னோட இந்த முயற்சிக்கு வந்து ஏதுவான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும் இல்லையா? நான் வெறுப்போட உட்கார்ந்தானா அந்த வெறுப்பு வந்து என்னோட ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை தான் ஸ்ப்ரெட் பண்ணும் இல்லையா? சோ மா நிராகூரியம், மறுக்காமல் இருப்பேனாக. பிரம்மம் மா நிராகரோத் அப்படின்னா நிராகரிக்காம இருக்கட்டும். அப்புறமா அனிராகரணம் அப்படின்னா நிராகரணம். நிராகரணம்னா மறுப்பும் ஒரு மனோநிலை இல்லாமல் இருக்கட்டும். மறுக்க கூடாது, பிரம்மம் என்னை நிராகரிக்க கூடாது, நான் பிரம்மத்தை நிராகரிக்க கூடாது. மேலும் அந்த நிராகரிப்பு அப்படின்றது என் மனசுக்குள்ள இல்லாது இருக்கட்டும், அது எனக்குள்ள வரக்கூடாது. அதே மாதிரி பிரம்மத்துக்கும் என்னை நிராகரிக்கலாம் அப்படின்ற ஒரு மனோ வந்து வரக்கூடாது. அவர் என்ன, இந்த பிரம்மம் என்ன 100% ஒத்துக்கணும், அந்த பிரம்மத்தை நான் ஒத்துக்கணும். பிரம்மம் வந்து என்ன ஒண்ணு ஒத்துக்காம பிரம்மம் ஒண்ணு ஒத்துக்காம கூட போகுமா என்ன? அப்ப அது என்ன பிரம்மம் அது? அப்படி கிடையாது. எனக்கு பயம், இயற்கை வந்து எனக்கு வந்து ஏதுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தராதோ, நான் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள, நான் கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள கரண்ட் போயிடுமோ, நான் கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள ஒரு பூகம்பம் வந்துடுமோ, இல்லைன்னா புலி பாம்பு எதனா வந்துடுமோ அப்படின்னு நான் நினைக்கும் போது அந்த இயற்கையின் சக்தியை நான் நிராகரிக்கிறேன். அந்த இயற்கை வந்து எனக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை உண்டாக்குவதற்காக காத்துன்னு இருக்கு. அத நான் வந்து சந்தேகப்படும் போது அது வந்து நான் நிராகரிச்ச மாதிரி ஆயிடும். அது என்ன நிராகரிக்காது. என்னோட மனசு எதிர்மறையான கருத்துக்களை கொண்டு வரும்போது அதோட அந்த பாசிட்டிவ் சக்தி எனக்குள்ள வராது. அதுதான் வந்து அந்த இறைமை என்ன நிராகரிச்சு. இறைமை யாரையுமே நிராகரிக்காது. டிவினிட்டி will never hate anybody. Divinity is there only to help everybody to come to us. இல்லையா? அந்த மாதிரி அத வந்து எதையுமே நான் வந்து நிராகரிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்மாவை நாடுகின்ற, நான் என்ன எதுக்கு இங்க வந்திருக்கேன், இந்த இறைமையை இந்த குருவின் மூலியமாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்னோட ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், எனக்கு என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இல்லையா? எந்த தர்மங்கள் எல்லாம் இந்த உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கோ அதை எல்லாம் என்னோர் மை சந்துதே இந்த குருஜி வந்து இந்த மை சந்துதே வந்து அவ்வளவு அழகா திருப்பி திருப்பி சொல்வார். அதாவது என்னன்னா எனக்குள்ள அது தங்கட்டும்.
கதுமி அது எனக்குள்ள தங்கட்டும், எனக்குள்ள இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றது. அதாவது மயி என்ன, என்னுள் குடிக்கொள்ளட்டும். எது? இந்த பாசிட்டிவ் எனர்ஜி எனக்குள்ள குடிக்கொள்ளட்டும். அது எனக்குள்ள இருக்கு. அந்த சீட் இஸ் ஆல்ரெடி தேர். இப்போ இந்த இறைமையை பத்தி ஒரு ஞானம், அந்த சுப்ரீம் கான்சியஸ், சிதாகாசம் சித்தாகாசம் அப்படின்னு சொல்லலாம் இல்ல. என்னுடைய சித்தாகாசமும் இந்த பிரம்மாண்டமான ஒரு சிதாகாசமும் வேறு இல்லை. அந்த சிதாகாசம் தான் எனக்குள்ள ஒரு இதுவா வந்து, இப்ப வந்து தேவகுமார் சார் கங்கைக்கு போயிட்டு எங்களுக்கு கங்கா ஜலம் கொண்டு வந்தார். இந்த ஜலம் இருக்கு, இந்த குடுவையில் இருக்கு. இது குடுவை தண்ணி கிடையாது, இது வந்து கங்கா ஜலம். அந்த மாதிரி இந்த குடுவைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் அந்த சுப்ரீம் கான்சியஸ்னஸ் தான். ஆனா அந்த தண்ணி வந்து கொட்டிடாம அவர் சீல் பண்ணி கொண்டு வந்திருக்கார். அந்த மாதிரி இந்த உடம்பு என்றதுக்குள்ள அந்த ஒரு ஞானம் இறைமை இருக்கு. அதுதான் வந்து இருக்கட்டும். அந்த இருக்கக்கூடிய அந்த இறைமையை நான் ஞானம் என்னும் ஜலம் ஊற்றி அதை நான் வளர்ப்பேனாக. புரியுதுங்களா? அது இருக்கட்டும். அந்த ஆன்மாவை நாடுகின்ற எனக்குள்ள அந்த ஞானம் இருக்கு. அந்த இருக்கிற ஞானத்தை இந்த குருவின் மொழிகளால அத நான் தண்ணீர் வாத்து, எப்படி ஒரு விதைய வந்து நிலத்துல போட்டுட்டு அதுக்கு தண்ணி ஊத்தி உரம் ஊத்தி போட்டு அந்த செடியா வளர்றதுக்காக நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி எனக்குள்ள இருக்கு அந்த ஞானம். இறைமை என்பது, இறைமை இல்லாம நான் எப்படி இருக்க முடியும்? நானே இறைமையின் ஒரு பகுதி தான். இந்த இறைமை எனக்குள்ள இருக்கு. இந்த இறைமை என்னும் விதையை இந்த எனக்குள்ள எனக்கு எதிராக உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த சத்குரு சொல்லக்கூடிய ஒரு விளக்கங்களால, அந்த விளக்கங்கள் இந்த விதைக்கு ஊற்றாகவும் அதற்கு வந்து ஒரு நரிஷிங் இருந்து எனக்குள்ள அந்த ஞானம் மலரட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறது. படிக்கிறேன். எனது அவயவங்களான வாக்கு, பிராணன், கண்கள், காதுகள் மற்றும் எல்லா புலன்களும் மிகுந்த ஆற்றலுடன் விளங்கட்டும். உபநிஷத்துகள் கூறுகின்ற இறைவனே எல்லாம். அந்த இறைவனை நான் மறுக்காதிருப்பேனாக. இறைவன் என்னை மறுக்காதிருப்பாராக. இறைவனிடத்தில் இருந்து மறுப்பு இல்லாதிருக்கட்டும். என்னிடமிருந்து மறுப்பு இல்லாதிருக்கட்டும். உபநிஷத்துக்களில் கூறப்பட்டுள்ள தர்மங்கள் ஆன்மாவை நாடுகின்ற எண்ணில் குடிக்கொள்ளட்டும். என்னது, நான் என்ன வந்திருக்கேன்? ஆன்மாவை நோக்கி போகணும்னு வந்திருக்கேன். அந்த அந்த நாடுதல் இருக்கு இல்லையா, அந்த ஆன்மாவை நாடணும் நான் வந்திருக்கேனே, அந்த ஒரு எனர்ஜி எனக்குள்ள இருக்கு. அது இருக்கட்டும். திடீர்னு வந்து போயிடக்கூடாது, நான் திடீர்னு தூங்கி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை இது. இந்த பிரார்த்தனையோட இன்னைக்கு நம்ம 2 பிரார்த்தனையை பார்த்திருக்கோம். அந்த 2 அதை விட்டுட்டு அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம இந்த கேன உபனிஷத்னா ஏனக்கேன யாரால், இது வந்து எல்லாம் யாரால், அதுதான் கேன உபனிஷத்தோட தலைப்பின் ஒரு விரிவாக்கம். இதெல்லாம் நடக்குது, இது யாரால்? சூரியன் வருவது யாராலே, சந்திரன் திரிவது எவராலே, காரிருள் வானில் மின்மினி போல் கண்ணில் தெருபவை அவை என்ன? இதெல்லாம் என்ன? இது வந்து எங்க ஸ்கூல் பிரேயர். இந்த மாதிரி இதெல்லாம் யாரால? ஏன் இந்த பூ இப்படி பூக்குது? இந்த பூ ஏன் இந்த மாதிரி பூக்குது? அந்த பூ ஏன் அந்த மாதிரி பூக்குது? நான் ஏன் இப்படி இருக்கேன்? அவங்க ஏன் அப்படி இருக்காங்க? இதற்கெல்லாம் காரணம் யார்? எல்லாம் யாரால் அப்படின்றதுதான் அடுத்த டாபிக். ஸோ அத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டாப் பண்ணி